க்ரூட் ஆயில் யூஎஸ் ஈரான் போர்னால் பயங்கரமாக ஏறி இருக்குது. இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மந்த்லி கிராஃபை போய் பார்ப்போம். மந்த்லி கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக எப்போ வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னா 2022 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பொதுவாகவே நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஒரு ஸ்டாக்கை பண்ணுது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு போர் பதட்டம் இருக்கும்போது, ஏன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இது வந்து மந்த்லி கிராஃபுக்கான ஒரு விஷயம். பட் நம்ம டே கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்குதுன்னு பார்ப்போம். டே கிராஃபில் இந்த பாயிண்ட் வந்து நான் வரைஞ்சிருக்கிறது வந்து மந்த்லி சப்போர்ட்டு. ஸோ அதாவது மந்த்லி ரெசிஸ்டன்ஸு, அதுதான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கன்சல்டேஷனில் நடந்திருக்கு பாருங்கள், ஒரு 20 நாளைக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா உண்மையிலே வந்து அதுக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா ஒரு 20 டேஸ் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ திருப்பியும் மந்த்லி கிராஃபில் போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை எங்கேயாவது இருக்குதுன்னா ப்ரீவியஸ் ஹை எதுவுமே இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு தான் வந்து ப்ரீவியஸ் ஹை. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் ப்ரீவியஸ் ஹை. அதை உடச்சி பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போயிருக்கு பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைட்வேஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் ½ அன் ஹவரில் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை உடைக்குது அப்படின்னா ஒரு 20 கேண்டில்ஸ் வந்து எப்பயுமே சைட்வேஸில் தான் போகும். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் பிரேக் அவுட் ஆகும். அதே மாதிரி டே கிராஃபில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே அப்படி தான். ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஒரு 20 கேண்டில்ஸ் வந்து சைட்வேஸில் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் திருப்பி பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு 10,000ன்றது ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் நம்பர் பாயிண்ட் அது. ஸோ எப்பவுமே வந்து இப்போ 10,000 அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் தான் நெக்ஸ்ட் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். இப்போ 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். இந்த மாதிரி பொசிஷன்லாம் வரும்போது மார்க்கெட் ஒரு 20 கேண்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அது ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 1 ஹவர் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. இதே தான் நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கும். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 50,000லேருந்து 60,000 போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், ஒரு வருஷம் சைட்வேஸ் போகும். அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே போகும். இந்த நம்பர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸு. இதை பிகினர்ஸ் வந்து கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ இதை கவனித்தா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியும். இதை கவனிக்கும்போது பிகினர்ஸ்க்கு வந்து லாங் டைமில் வந்து மார்க்கெட் எத்தனை நாள் எடுக்கும், டைம் கால்குலேஷன் ஈஸியாக பண்ணலாம். 60,000க்கு வந்துடுச்சா, அப்போ 60,000க்கு வந்தால் உடனே 80,000 போகாது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருஷம் அந்த மாதிரி சைட்வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இப்போ ஒரு வருஷம் வேலை பார்த்தா தான் 20,000லேருந்து 21,000 வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. 1000 இன்க்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு கம்பெனியில். அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கும். ஒரு 50,000க்கு வந்ததுக்கப்புறமா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு வருஷம் இந்த மாதிரி டைம் எடுக்கும். இப்போ க்ரூட் ஆயிலில் பார்த்தோம் அப்படின்னா 10,000ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது ரீச் அவுட் ஆகி அதுக்கப்புறம் சைட்வேஸில் வந்து அதுக்கப்புறம் இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5,000ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்பாட்டு தான் முக்கியமான சப்போர்ட்டு. 5,000ல் கரெக்டாக வரைகிறேன். ஓகே, நான் வரைஞ்சதில் பார்த்திங்கன்னா 4,798, அதாவது 4,800 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ மேலே 10,000லேருந்து கீழே வரும்போது ஒரு 200 பாயிண்ட்டு தான் கம்மி 5,000க்கு. ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் 10,000 இருந்ததுன்னா அடுத்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 5,000 கிட்ட வரணும். இதுதான் வந்து ஜென்ரல் கால்குலேஷன். இந்த அக்யூரேசிலாம் வந்து எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து இப்படி கணிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த விஷயம் எப்படி போகுதுன்னு தெரியும். ஸோ ஆல் டைம் பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் எப்போ ஆகும்னு சொல்லிட்டேன். அடுத்தது சைக்காலஜிக்கல் நம்பர் சிஸ்டமும் சொல்லியாச்சு. அடுத்தது என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டே கிராஃபில் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு.
பொதுவாகவே ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா புல் பேக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்ட்ராங் பை ட்ரெண்டில் புல் பேக் நடந்ததுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் பிளாக் கலரில் அங்கே வரைஞ்சிருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி 2 லெக்காக தான் வரும் எப்போவுமே. ரொம்ப ரேராக தான் வந்து 3 தடவையாக வந்து சைட்வேஸ் போகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பை ட்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கீழே இருந்து கரெக்டாக மேலே ஏறி இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 6000லேருந்து மார்க்கெட் வந்து 10,000 போகும்போது பயங்கரமான ரொம்ப வேகமாக போயிருக்கு. ஸோ அப்படின்னும்போது புல் பேக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ புல் பேக் வரும்போது ரெண்டு லெக்காக வரும். ஸோ அது வந்து இப்படி சைட்வேஸில் போகுது அப்படின்னா ட்ரெண்ட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து க்ரூட் ஆயிலோட சார்ட் இருக்குது. அடுத்தது க்ரூட் ஆயிலோட டார்கெட் எவ்வளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த மாதத்துக்குள்ளே, அதாவது இந்த எக்ஸ்பைரி ஏப்ரல் 20th வந்து எக்ஸ்பைரி ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 11,313 வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் படி. ஏன்னா புல் பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னா வழக்கமாக இருக்கிற மாதிரி தெரில, ஒரு சேனல் டைப்பில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மேலே ஒரு சேனல் ஃபார்மேஷன் வரதுக்கு தான் ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால் 11,313. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 10 வச்சுருக்கேன், 20 வச்சுருக்கேன். ஸோ 10ல் புல் பேக் வந்து அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போயிருக்கு. ஸோ அதனால் பியூரஸ்ட் பை ட்ரெண்ட் தான் இருக்குது. நியூஸும் அப்படி தான் சொல்லுது. ஸோ அதனால் 11,300ன்றது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு இந்த மாதம். பிகினர்ஸ்க்கு ஷேர் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். அதை பார்த்து உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.